ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய திருமுக சன்னிதானத்திலே காத்திருக்கிற எங்களுக்கு எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனை நீர் தந்த ஆவியானவர் மூலமாய், தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படியாய், வழிநடத்தும்படியாய், சத்திய வேதாகமத்திலிருந்து வார்த்தையை எடுத்துரைக்கிற சத்திய ஆவியானவர் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே, உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் இல்லாதவைகள், புறம்பானவைகள், நீர் கொடாதவைகள் ஒன்று கூட ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானுடைய நாமத்தின் அக்கினினாலும், இரத்தத்தின் அக்கினினாலும், அபிஷேகத்தின் அக்கினினாலும், சுட்டரிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியாயிற்று அப்பா. ஆண்டவரே, அல்லேலூயா. நீர் மட்டுமே ஆவியானவரே, என்னிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே, ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறவர்களும் சத்தியத்தை ஆண்டவரே கேட்க ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இடைவிடும், ஒவ்வொருவரு கூட நீர் ஆளுகை செய்யும், பேசும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் இயேசு மகாராஜா நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், கர்த்தராகிய தேவன் அவர் திட்டத்தின்படி தான் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய அனாதி பூர்வ கால திட்டத்தின்படி தான், அவர் மனதிலே திட்டம் கொண்ட திட்டத்தின்படி தான் அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன்தான் வழி நடத்துகிறார். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தாலும் பரவாயில்லை, அவர்தான் நடத்துகிறார். யார் நடத்துகிறார்? கர்த்தர் தான் நடத்துகிறார். கர்த்தர் தான் நடத்துகிறார். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். நம் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தானியேல், சாத்ராத், மேஷாக், ஆபேத், நேகோ, எஸ்தர் ராஜாத்தி, இன்னும் அநேக தேவ பிள்ளைகள், எஸ்ரா, நெகோமியா, இவர்களை எல்லாம் வழிநடத்தின சர்வ வல்லமுள்ள தேவன். பிறகு தம்முடைய சீஷர்களை எல்லாம் கொண்டு சுவிசேஷத்தை உலகெங்கிலும் பரவும்படி செய்த தகப்பன் தம் சீஷர்களையும் கொண்டு நடத்தின, நல் விசுவாசிகளை கொண்டு வழிநடத்தின தேவன் தான் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி நடத்துகிறார். அவருடைய திட்டத்தின்படி. அவருடைய திட்டமிடுதல் ஒரு காலமும் ஃபெயிலியர் ஆவது இல்லை. மனுஷராகிய நம்முடைய திட்டமிடுதல்கள், நாம் எடுக்கும் தீர்மானங்கள், முடிவுகள் விபரீதத்தில் போய் முடியுது, நஷ்டத்தில் போய் முடியுது, பரிசுத்தம் இல்லாமல் போய் முடியுது, தேவனுக்கு வருத்தம் தரக்கூடியதாய் முடியுது, சில வேளைகளில் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதாய் முடிகிறது, பெருத்த இழப்பையும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் கொண்டு வருது. ஆனால் கர்த்தருடைய திட்டத்திலே அந்த திட்டங்கள் அவமாகி போவது என்பது ஆகாத காரியம், இயலாத காரியம், நடக்காத காரியம், ஒருபோதும் அப்படி நடந்தேறவே கூடாத ஒரு காரியம். அவர் திட்டமிட்டதை ஒருவரிலும் யாரும் அவமாக்க முடியாது. அவர் அதை செய்து முடிக்கும் பரியந்தமும் அதை அவர் சரியாக அமர்ந்திராத தேவன். செய்து முடிக்கும் பரியந்தமும் அமர்ந்திராத தேவன். பூமியிலே அவர் தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பலர் அல்ல, அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகரை அவருடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று அவர் திட்டத்தில் வழி நடத்துகிறார். அதில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பங்கு வைத்து நடத்துகிறார். அவர் நாம மகிமைக்கென்று நடத்துகிறார். பார்வைக்கு அவர் நடத்துவது போல இல்லை என்று சொல்லிட்டா அது இல்லைன்னு ஆயிடாது. அது அவர் திட்டத்தின்படி நடத்துகிறதா இருந்தால் அது இப்படி இருக்காது என்று சொல்லுகிறதுனால அது அவர் திட்டம் இல்லாமல் போயிடாது. அவர் திட்டம் இல்லாமல் போவாது. உன்னை உள்ளங்கையிலே வணைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், உள்ளங்கையிலே வணைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர்,
ஒரு வரைஞ்சி வச்சா அது கொஞ்ச காலத்தில் போயிடும். ஒரு படம் வரைஞ்சி வச்சா, ஒரு செவுத்தில் வரைஞ்சி வச்சா அது போயிடும், கொஞ்ச காலத்தில் போயிடும். அதை செதுக்கி வச்சா அது அநேக வருஷத்துக்கு போகாது, அநேக வருஷத்துக்கு போகாது. கர்த்தருடைய வேதத்தை இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிறவர்களே என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறவர்கள் அப்படின்னா அது உள்ள அதை செதுக்கி வச்சிருக்குது உள்ள. அப்போ அந்த அதை வைத்திருக்கிற மனுஷருடைய நிந்தனைகளுக்கும் தூஷணங்களுக்கும் பயப்படாமல் இருங்க. பொட்டுப்பூச்சி அரிக்கிறது போல அவர்களை ஆட்டு மந்தை அரிக்கிறது போல, பூச்சி அரிச்சு போடுவது போல அவர்களை தின்று போடும். தூஷணங்களை பேசுகிறவர்கள், தூஷணமாய் பேசுகிறவர்கள், துச்சமாய் பேசுகிறவர்கள், தங்களுடைய வாய் தங்களுடைய நாவு என்னுடையது என்று என் மனதிலே இது தெரிகிறது, இது தேவனுடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய தீர்மானம் அல்ல, இது தேவனுடைய நடத்துதலும் அல்ல, தேவன் தந்த வார்த்தையும் அல்ல, தேவன் தந்த வாக்குத்தத்தமும் அல்ல, இது தேவ சித்தமல்ல என்று சொல்லி பல விதத்தில் என்னென்ன விதத்தில் வீழ்ச்சிகளை கண்டு, இழப்புகளை கண்டு, தோல்விகளை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு, மனுஷர் சொல்லுகிற ஒவ்வொரு விதமான கருத்துகளையும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கொண்டு உள்ளத்திலே மனதிலே இருதயத்திலே நிரப்பி கொண்டு அதனுடைய டேம் நிரம்பி வழிகிறதுனாலே பேசுகிறவர்களுடைய வார்த்தைகளாலே தேவனுடைய திட்டங்கள் அவமாகி போவதே இல்லை. தேவனுடைய திட்டங்கள் அவமாகி போவதில்லை. வறுமை, கஞ்சம், கஷ்டம், இல்லாமை, இயலாமை, ஒத்த பைசா இல்லாத நிலைமைகள், மனுஷர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாலும், மனுஷர்களால் அது கையெடுக்க முடியாவிட்டாலும், கர்த்தராகிய தேவன் இவைகளை எல்லாம் காண்கிற தேவனாலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலே அவைகள் நிறைவேறி, கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி, கடன்கள் நீங்கி, பாடுகள் நீங்கி, உபத்திரவங்கள் நீங்கி, கண்ணீர் துடைக்கப்பட்டு, கவலைகள் நீங்கி, எல்லா பயத்திலிருந்தும் மீட்டெடுத்து கொண்டு வந்து விடுகிற தேவனுடைய திட்டம் இது. ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் இது. எந்த நேரமும் அது திட்டத்தினுடைய நகர்தல் காரியங்கள் கர்த்தராலே நடந்தேறும். கர்த்தராலே அது நடந்தேறாவிட்டால் அது தேவனுடைய திட்டமே இல்லை. அது நடந்தேறுவது தான் தேவனுடைய திட்டம். அது நடந்தேறினாலும் அது தேவ நாம மகிமைக்கென்று நடந்தேறுகிற திட்டம், மனுஷனுக்கு மகிமையை கொண்டு வருகிற திட்டம் அல்ல அது. ஆமென், ஆமென். அது தேவனுக்கென்று தேவனுக்காகவே உள்ள திட்டம் அது. ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் அதுதான் வாஸ்தவம். என்னடா அதே அதிகாரத்தை திருப்பி கடை 3 வாரமா 4 வாரமா அதே வாசிக்கிறோமே, இது மனப்பாடமே சொல்லிடுவேன், நீங்கள் ஏன் அது சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 48ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள்,
கல்தரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக வீடாயிருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்வதில்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் யாரு? சாத்தானும் சாத்தானுடைய பிள்ளைகள். அதனால் தான் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. கர்த்தரா இப்படி நடத்துகிறார், கர்த்தரா இந்த அளவுக்கு கொண்டு போறார், கர்த்தரா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு என்று சொல்லுகிற துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கர்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அவர் தான் சொல்றாரு, நான் தான் அதை சொன்னேன். 15ஆம் வசனம், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவரை நம்பி அவரை நம்பி அவரை நம்பி இது பரியந்தமும் இந்த நிமிஷமும் சிலது நடந்திருக்கலாம், சிலது நடக்காம இருக்கலாம், சிலது நடக்காதது போல இருக்கலாம், நடந்தது கைக்கு வராமல் இருக்கலாம், என்னென்ன விதத்தில் எப்படியோ இருக்கலாம். ஆனால் அவராலே எல்லாம் வாய்க்கும். அவராலே கர்த்தராலே எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். நிச்சயம் அவர் தாம் திருமணம் பற்றின தமது திருவாய் மொழிந்து திருமணம் பற்றின நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும், நன்மையானவைகள் எல்லாம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவைகளை எல்லாம், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகள் எல்லாம், ஜெயகீர்த்திக்கு ஏதுவானவைகளை எல்லாம், நம் படைக்கத்தக்க ஐஸ்வர்யத்துக்கு சொன்ன ஏதுவானவைகளை எல்லாம் ஒன்று விடாமல் வாய்க்க பண்ணுவார். ஒன்று விடாமல் நிறைவேற்றி தருவார். ஒன்று விடாமல் நிறைவேற்றி தருவார். அவருடைய திட்டத்தில் அதை வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றி தருவார். கடனை எல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து வேரோட பிடுங்கி போடுவார். கடன் தொடர்ந்து இருக்கணும் என்று ஜெபம் பண்ணினவர்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணினவர்களை பிடுங்கி எடுத்துருவார். தொடர்ந்து கடனும் வட்டியும் இருக்கணும் என்று நினைத்தவர்களை, உபவாசம் பண்ணினவர்களை பிடுங்கி எடுத்துருவார். கர்த்தர் கட்டாயம் பிடுங்கி எடுத்துருவார். நிச்சயமாக பிடுங்கி எடுத்துருவார். வேரோடு பிடுங்கி எடுத்துருவார். வேரோடு பிடுங்கி எடுத்துருவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. கட்டாயம் பிடுங்கி எடுப்பார். நீதியின் தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். நிச்சயமாக நிச்சயமாக தேவன் சொன்னபடி சம்பவிப்பதில்லை. தேவன் சொன்னபடி வாய்ப்பதில்லை. தேவன் அவர்களை அவர்களே பரிசுத்த குலைச்சலாக்கினதை, சாத்தான் அவர்களை பரிசுத்த குலைச்சலாகும்படி விட்டதை தேவன் பரிசுத்தமாக்குவதில்லை. தேவன் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக்குவது இல்லை. பரிசுத்த குலைச்சலாக்க நிமித்தமாய், அவர் நாமத்தின் நிமித்தமாய் அவர் இரக்கம் பாராட்டி செய்வது இல்லை 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 என்று சொல்லுகிறவர்களும், அப்படி இறங்கவே கூடாது, மன்னிக்க கூடாது, தூக்கி எடுக்க கூடாது, விடுவிக்க கூடாது, நன்மை செய்யக்கூடாது, விழுந்து போன தாவீதின் கூடாரம் நிலை நிற்க கூடாது என்றெல்லாம் நினைவிலும் எண்ணத்திலும் இருக்கிறவர்கள், அதையே தங்கள் உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கிறவர்கள், இரவும் பகலும் இதன் சிந்தனையாகவே இருக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரம் சரிந்தது என்றும், தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரம் விழுந்தது என்றும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பொய் சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தூஷணத்தை இந்த விதமான போர்வையிலே பரப்பினவர்களிடம் ஒரு ஆண்மகனையும் கர்த்தர் விட்டு வைக்காதபடி, ஒரு ஸ்திரீயும் விட்டு வைக்காதபடி பிடுங்கி எடுத்துருவார். இனி இப்போ அவர் நடத்த போகிற ஒவ்வொரு பயங்கரமான காரியங்களை எல்லாம் அவர்கள் காண்பார்கள். மிக தந்திரமாக நன்மை செய்கிறோம் என்று சொல்லி, ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, அவர்களுக்காக ஜெபிங்கள், இவர்களுக்காக ஜெபிங்கள், என்னுடையவர்களுக்காக ஜெபிங்கள் என்று பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி அதன் மூலமாய் தூஷணங்களை பரப்பி பொய் பிரச்சாரங்களை செய்தவர்களை தேவன் அழிக்காமல் விடவே மாட்டார். தேவன் அழிக்காமல் விடமாட்டார். அவர்கள் தேவனோடு கூட யுத்தம் கலந்தவர்கள். எவ்வளவு தூரம் மனமடிவாக்க வேண்டும், எவ்வளவு தூரம் அவமானத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும், எவ்வளவு தூரம் மனுஷர்களை தூண்டிவிட வேண்டும் என்று தூண்டுதல் செய்தவர்களும்,
மிக மிக நல்லவர்களைப் போல வேடமிட்டு விசுவாசிகளைப் போல வேடமிட்டு திரியேக தேவனை வழிபடுகிறவர்களைப் போல வேடமிட்டு ஆங்காங்கே போகிற வீடுகளெல்லாம் தூஷணம் பரப்புனவர்களை கர்த்தர் உயிரோட விடவே மாட்டார். நிச்சயமாக அவர்கள் வாயின் வார்த்தைகளாலே அவர்களை பிடித்து கர்த்தர் பிடுங்கி எடுத்துருவார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபத்தினுடைய வண்டல்களை அவர்கள் குடிப்பார்கள். வண்டல்களை நிச்சயமாக தேவன் வைத்திருக்கிற இந்த திட்டத்தின்படி அவர்கள் குடிப்பார்கள். அந்த வண்டல்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை குடும்பத்திலே வண்டல்களை குடிப்பார்கள். அவர்களுடைய அலறுதலுக்கும் அவர்களுடைய மன முறிவுக்கும் மருந்தே இருக்காது. மருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அந்த மருந்து கிடைக்காது. அவர் தான் மருந்து. அந்த மருந்து கிடைக்காது. இப்போ போய் மன்னிப்பு கேட்டு இப்போ போய் உபவாசம் பண்ணி போடலாம் என்று கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. தேவன் அவர்களை அதிலே கொண்டு வந்து போட்டார். தேவனுடைய பிள்ளைகளுடைய முதுகை வழி என்றும் பாதை என்றும் அதன் மீது நடந்தவர்களை தேவன் குனி என்று சொன்னவர்களை எல்லாம் தேவன் இதில் கொண்டு வந்து போடுவார். ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், கேட்காம இருக்கலாம். சிலர் இதை கேட்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. தெரிந்துக்கணும் என்று விரும்புகிற ஆட்கள் இருப்பார்கள். ஆனால் சகலருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, அவர் திட்டத்தின்படி அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருவது, அவருடைய பிள்ளைகள் பிழைத்திருக்கக்கூடாது, வாழ்ந்திருக்கக்கூடாது, எழும்பிடவே கூடாது, சமாதானமே பெற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரக்கூடாது, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாது, நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடாது என்று சுப காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களோடு கூடவே கைகோத்து சுப காரியத்தை கெடுக்கிறவர்களையும் தேவன் உயிரோட விட மாட்டார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமையினுடைய உக்கரத்தை காண்பார்கள், நிச்சயம் காண்பார்கள். தேவ பிள்ளைகள் துடிப்பதும் பஞ்சத்திலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் இல்லாமையிலும் ஒத்த பைசா இல்லாமல் அவர்கள் அலறுகளை காண்கிறவர்களுக்கு அதே அவர்களுக்கு சம்பவிக்கும்படி கர்த்தர் செய்கிற நாட்கள் ரொம்ப நாள் இல்லை. சடிதியாய் அவைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகள் சம்பவிக்கும். இதுவரைக்கும் இனிப்பே தின்னுகிட்டு இருந்த அவர்களுக்கு இனிப்பு என்பதே வாழ்க்கையில் இல்லை என்பதை எடுத்து போட்டுருவார். இனிப்பு என்பது அவர்கள் வாழ்க்கையில் எட்டாத கனியாய் மாத்திருவாய். நீ அதுக்கு துணையாய் இருப்பாயானால் விலகி ஓடிடு, கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி வந்துடு. அதுக்கு நீ துணையாய் இருப்பாயானால் விலகி ஓடி வந்துடு. மாம்சத்தின்படி நீ துணையாய் இருப்பாயானால் நீ ஓடி வந்துடு, கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே ஓடி வந்துடு. அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன், அந்த தேவன் சதா காலங்களுக்கும் நம்மை வழிநடத்தும் தேவன். அவருடைய திட்டங்கள் அநேகம் இருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில. ஒவ்வொருவரை வைத்து அவர் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது பரிசுத்தருடைய வழிகள், அது பரிசுத்தருடைய வழிகள், அது நீதியான வழிகள், அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வழிகள், அது நித்திய பூர்வ பாதையின் வழிகள், பூர்வத்திலே தேவனாலே தீர்மானிக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட வழிகள். அது அந்த வழி யார்னா அவர் தான் அந்த வழி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வழி. அந்த நல்ல தேவன் தான் சொன்னார், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்றார். 20ஆம் வசனத்தில் சொன்னார், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இந்த திட்டத்தில் அவர் மீட்டெடுத்து வச்சிருக்கிறார். மீட்டெடுக்கிற காரியத்தை செய்து அதை மீட்டெடுத்து வச்சிட்டாரு. சம்பவிக்கும் போதுதான் நம்ம மீட்டுட்டாருன்னு தெரிய வரும். அவர் மீட்டெடுத்து வச்சிட்டாரு. அதிலேயே இது இல்லையே அது இல்லையேன்னு சொன்னதுக்கு மேல செய்து வச்சுட்டாரு. அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லுகிறவர் அதில் உட்கார வச்சு நடத்துகிற அது ஒரு அவமானம். ஏனென்று சொன்னால்
அவைகள் காணாத முன்பே இவைகளெல்லாம் கர்த்தர் என்னை நடத்துவார். அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லும் பொழுதே அவர் சொன்னது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ நம்ம கலக்கிற காரியங்கள் வந்தும் போய்கிட்டும் இருக்கும். ஆனாலும் வந்து போகிறது கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே நிற்கும் போது, அந்த வார்த்தையை சொல்லும் போது, அந்த வார்த்தை இது உண்மையோ பொய்யோ என்று, இது மாயையோ இது பொய்யோ என்று சொல்லுகிறத அழிக்கிறது. ஆமென். அது அழிக்கிறது, அது அழித்து போடுகிறது. சர்வ வல்லமுள்ள தேவனாலே எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தராகிய தேவன் செய்வார். அவர் வேலை இன்னும் வரலை என்று சொல்லி கொண்டிருந்த நாட்கள் இருந்திருக்கும். நேற்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கும், இன்றைக்கு காலை வரைக்கும் இருந்திருக்கும் அவருடைய வேலை வரலைன்னு. சாயங்காலம் வரைக்கும் இருந்திருக்கும், அவருடைய வேலை வந்திருக்கும். அவரை விசுவாசிக்கிறவருக்கு அவருடைய வேலை வந்திருக்கும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. மரியாள் சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, மகனே குறைஞ்சிருச்சுப்பா, திராட்சரசம் இல்லை. பந்தியில் எல்லாம் வந்தவங்களுக்கு, திருமணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் திராட்சரசம் இல்லை, குறைவுபட்டு போச்சு, மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கிறோம் என்று. அது இயேசுவின் குடும்பத்தின் சேர்ந்த ஒரு திருமணம் தான் என்று சொல்லப்படுகிறது, உறவினர்களுடைய திருமணம் தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொல்லும்போது ஏசப்பா ஒரே வார்த்தை சொல்கிறார், என் வேலை வரவில்லை, என் வேலை வரலை, என் வேலை இல்லை, என் நேரம் வரல அப்படின்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த தாயார் மனம் நொந்து வேதனையாய் திரும்பி போகாதபடி நம்பிக்கையாக நிச்சயமாய் செய்வார். வேலை வரலன்னு இப்போ சொல்றார், ஆனால் அந்த வேலையை அவரால் வர வைக்க முடியும், அதை மாற்ற முடியும் என்ற முழு நம்பிக்கையோடு கூட போகும்போது ஒரு வார்த்தையை தண்ணி தொட்டியில், அந்த காலியான தொட்டி 6 கற்ஜாடியில் தண்ணியை கொட்ட வருகிறது. வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. நிச்சயமாக அவர் சொல்லுவார், இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டார்கள். ஆனால் கர்த்தர் இறங்கி செய்தார். என் வேலை வரலன்னு சொன்னார், ஆனால் கர்த்தர் இறங்கிட்டார். வெறும் 6 கட்ஜாடியில் தண்ணீரை, வெறும் தண்ணீரை தான் ஊற்றினவர்கள், தண்ணீரை தான் ஊற்றினார்கள். கர்த்தர் சொன்ன பிறகு அதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போய் அதை கொடுங்கள் என்று சொன்னபோது தண்ணீர் திராட்சரசமாக மாறிடுச்சு. தண்ணீர் கற்ஜாடினா இவ்வளோ பெரிய உயரம் உள்ள கற்ஜாடி, கீழே இருந்து 6 அடி உயரம் உள்ள கற்ஜாடி, அது மாதிரி 6 அடி உயரம் உள்ள 6 கற்ஜாடி, நல்ல இவ்வளோ அகலம் உள்ள 6 அடி கற்ஜாடி, ஒரு ஆள் இப்படி பிடிச்சிக்கிற அகலத்தில் உள்ள உருண்டை கற்ஜாடி, அதில் 6 கற்ஜாடி ஃபுல்லாக என்னது, திராட்சை ரசம், கல்யாண பந்திக்கு ஊத்துறதுக்கு. அப்போ தாராளமாக ஊற்றலாம்ல, அவர் கொடுத்துருக்கிறாருன்னா நிச்சயமாக அது நிறைவாக தான் இருக்கும், மிச்சம் மீதி தான் இருக்கும். வெறும் தண்ணீர் தான், வெறும் கற்ஜாடி தான், வெறும் பாத்திரம் தான், வெறும் பாத்திரத்தில் வெறும் தண்ணி தான் ஊற்றப்படுது. அதில் எங்கே அந்த சுவை, அதில் எல்லாமே சக்கரை வரணும் இல்லை, அதில் திராட்சை ரசம்னா அந்த திராட்சை ரசத்துக்குரிய சாரம், அந்த சத்துவம், அந்த இனிப்புக்குரிய அந்த இது, சுவைக்குரிய இது எல்லாமே அவர் வார்த்தையிலேருந்து வந்துருச்சு. அவர் வார்த்தையில் இருந்து தான் எல்லாமே உண்டாயிருச்சு. அந்த அப்போ திராட்சை ரசத்துக்குரிய கலர் வரணும்ல, அந்த ரத்த கலரு, அது வெறும் கலராக இல்லாமல் வெறும் இல்லை, அது அப்படியே திராட்சை பழம். ஒரு திராட்சை பழத்தை எடுத்து, திராட்சை பழ குலைகளை எடுத்து ஆலையிலே வைத்து அதை ஆட்டி எடுக்க எவ்வளவு மணி நேரமோ நாட்களாகுமோ, எடுத்து அதை எல்லாம் பிழிஞ்சி எடுத்து அதை திராட்சை ரசமாக்கி கொண்டு வருவதற்கு. ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் நொடியிலேயே எல்லாமே ஆயிடுது. அநேக மணி நேரம் இதை செய்வதற்கு ஆகும் என்றாலும் அவர் கொடுக்கிற திராட்சை ரசத்துக்குரிய சுவைக்கு தக்க வரவே வராது. அவர் கொடுக்கிற இதுக்கு வரவே வராது. அதனால தான் பந்தி விசாரிப்பக்காரன் சொல்லுகிறான், இவ்வளவு இந்த திராட்சை ரசத்தை எங்க வச்சிருந்தீங்க? எல்லாருமே திராட்சை ரசம் குறைவு வந்துட்டா சாம்பாரில் தண்ணி ஊற்றிடுவானுங்க, ரசத்தில் தண்ணி ஊற்றிடுவானுங்க. கடைசியில் வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றின சாம்பாரும் தண்ணி ஊற்றின ரசம் தான். காரக்குழம்புல ஊற்ற முடியாது.
காரக்குழம்புல ஊற்ற முடியாது. ஆனால் சாம்பாரில் ஊற்றிடலாம், தண்ணியில் இந்த ரசத்தில் ஊற்றிடலாம். ஊற்று எவ்வளோ கோல ஊற்ற முடியுமோ ஊற்று அப்படின்னு சொல்லி அவன் இலையில எட்டி பிடிச்சிக்கிட்டோம். இலையில சாம்பாரை எட்டி பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கு அணை கட்டியாவது தின்னுட்டோம். அவன் நான் நம்பி வந்துட்டேனேன்னு தின்னுட்டு போயிடுவான். ஆனால் அதில் சுவை அந்த அளவுக்கு இருக்காது. முதல்ல வச்ச சாம்பாருக்கும் முதல்ல வச்ச ரசத்துக்கும், தக்காளி ரசமோ அது மிளகு ரசமோ எந்த ரசமோ அந்த சுவை இருக்காது. பேசுகிறவர்கள் முந்தி சாப்பிட்டவர்கள் பிந்தி சாப்பிட்டவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்றால் சொன்னார்கள். அதுதான் பந்திக்கு முந்திரணும்னு சொன்னால் அப்போவே அமைக்கிறேன்னு நீ அங்கே யார்கிட்டயோ பழக்கம் விட்டுக்கிட்டு நான் வரலாம் எவன் திங்க போகிறான் அதெல்லாம் இருக்கும்னு சொல்லி நம்பினேன். இங்கே பாரு எல்லாம் கட்சியில் தண்ணி உனக்கு ரசமாக வந்துடுச்சு, தண்ணி உனக்கு சாம்பாராக வந்துட்டு அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா அது சுவை இருக்காது, அதில் ஒரு சுவை இருக்காது, அந்த முந்தி செய்தது போல் இருக்காது. அதனால் பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான், நீங்கள் பிந்தி வைத்திருக்கிறீர முந்தின ரசத்தை காத்திலும் பிந்தின ரசம் போல் இந்த மாதிரி ஒரு ரசத்தை எங்கேயும் நாம் பார்க்கலையே, கண்டதில்லையே, இப்படி இருந்ததில்லையே என்று அவன் வியப்புற்று அவன் ஆச்சரியப்படும்படியாய். பிந்தி வந்தவங்க எல்லாம் நல்ல ருசி உள்ள தகப்பனுடைய திராட்சை ரசத்தை பானம் பண்ணிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. முந்தி சாப்பிட்டவங்கெல்லாம் மனுஷர் கையால் உண்டானதை சாப்பிட்டாங்க, தேவனுடைய வார்த்தையால் உண்டானதை எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த வார்த்தையானது சொல்லுகிறது, மரியாள் இடத்துல சொல்லுகிறார், என் வேலை வரவில்லை என்று. நம் அநேக காலங்களாய் அவருடைய வேலை நம் வாழ்விலே வராதிருந்த அவருடைய நேரம் நம் வாழ்வில் அவருடைய நேரம் வந்திருக்கும் என்று நாம் நம்பி விசுவாசிக்கிறோம். அவருடைய வேலை என்ன? தேவனே இதுக்கு மேலே உங்கள் திட்டத்தில் இதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க, உங்கள் தீர்மானத்தில் சித்தத்தில் வச்சுருக்கிறத இதுக்கு மேலே இந்த உன்னத புடமிடுதல் என்கிற இதில் இன்னும் கொண்டு போயிடாதீங்க, சிற்றை என்கிறதுல கொண்டு போயிடாதீங்க. மகா கிருபையாய் மன்னித்து இரக்கம் பாராட்டிருங்க. இந்த மகா கொடுமைக்கு மேலே இந்த கொடுமைக்கும் மேலே ஒரு கொடுமை என்பது இனி இராதபடி அதற்கு மேலே போகவே முடியாது. எந்த மனுஷனும் நம்மை விசாரிக்கிறவனே கிடையாது. நமக்கு நலம் செய்கிறவன் நன்மை செய்கிறவனே கிடையாது. நீர் ஒருவரே நன்மை செய்கிறவர், நீர் ஒருவரே விசாரிக்கிறவர், நீர் ஒருவரே எங்கள் மீது கவலை உறுகிறவர், கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர். நாங்கள் வாழ வேண்டும், பிழைத்திருக்க வேண்டும் என்று நித்தமும் அதன் நினைவாகவே இருக்கிறவர், நன்மை செய்ய வேண்டும் என்கிற முழு விருப்பத்தோடவே இருக்கிறவர். நேர் அடித்தாலும் காயம் கட்டி அதை ஆற பண்ணி ஆரோக்கியமாக்கி சொஸ்தமாக்கி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். மனுஷனை போல அடித்து கொண்டே இருக்கிறவர் அல்ல, புண்ணுக்கு மேல புண்ணாக்கி கொண்டே இருக்கிறவன்கள் அல்ல, தங்களிடத்திலே இருக்கிற அழுகி போன புண்களை பார்க்காதபடி மற்ற மனிதரிடத்தில் புண்ணுகளை பார்த்து அடிக்கிற ஒரு மனுக்குலம் இது. ஆனால் நீரோ அப்படி அல்ல. உண்மையே சிலுவையில் அடிக்க கொடுத்துட்டீங்க, உங்களையே முழுசா பிக்க கொடுத்துட்டீங்க, உங்களையே முழுதுமையாய் நீங்கள் தானம் பண்ணிட்டீங்க, உங்கள் சரீரத்தை முழுசும் கொடுத்துட்டீங்க, அப்படியே கொடுத்துட்டீங்க. உங்கள் ரத்தத்தையும் கொடுத்துட்டீங்க, நீரையும் கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு மன்னிச்சு இரக்கம் பாராட்டுவது உமக்கு அற்ப காரியம். அன்புள்ள தேவனுக்கு இது அற்ப காரியம். ஏனென்றால் அவர் மன்னித்து அவர் பிள்ளைகளுக்கு இறங்காவிட்டால் இந்த பூமியில் மன்னிக்கவும் இரக்கமும் பாராட்டுறதுக்கு இந்த பூமியில் வேற ரட்சகரே கிடையாது, வேற மீட்பரே கிடையாது. அவருடைய திட்டத்தில் மன்னிப்பு இருக்குது, அவர் திட்டத்தில் இரக்கம் இருக்குது, அவர் திட்டத்தில் கிருபை இருக்குது, அவருக்கு திட்டத்தில் தயவு இருக்குது, அவருடைய திட்டத்தில் ஒத்தாசை இருக்குது, அவர் திட்டத்தில் சகாயம் இருக்குது, அவர் திட்டத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள் இருக்குது, அவர் திட்டத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அதிசயங்கள் இருக்குது, அவர் திட்டத்தில் நினைச்சு பார்க்க முடியாத மகா மேன்மையான உயர்வுகளும் கனங்களும் இருக்குது. அவருடைய திட்டத்தில் அவர் திட்டத்தில் நினைச்சு பார்க்க முடியாத நிறைவுகள் இருக்கு, சம்பூரணம் இருக்கு. கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து, நம் தகப்பனிடத்திலிருந்து, நம் வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறவரிடத்துல இருந்து மனுஷன் நற்செய்தியை கொண்டு வருவதே கிடையாது. மனுஷன் இன்றைக்கு சொல்லுகிற திட்டங்கள், அவன் சொல்லுகிற திட்டங்கள் இன்றைக்கே மாறும். தேவன் சொல்லுகிற திட்டங்கள் மாறாது. மனுஷன் சொல்வான் இது இப்படி, அது அப்படி, இது இப்படின்னு, அது ஒன்றும் வேலைக்கே ஆகாது. தேவனுடையது தான் ஆகும், தேவனுடையது தான் தேவனுடைய பிள்ளைகளிலே ஆகும்.
தேவனுடைய பிள்ளைகளிலே ஆகும். தேவ பிள்ளைகளை பழி வாங்குவேன் என்று சொல்லி பழி வாங்குகிறவர்களை தேவன் பழி வாங்குவார். பதிவிடை இருக்கிறவர்களுக்கு தேவன் அந்த பதிவிடையை அவர்களுக்கே வரும்படி செய்வார். அவர்கள் வெட்டுகிற கூடியிலே அவர்களே அகலமாக்கி விடும்படி செய்வார். அவர்கள் கட்டவிழ்த்த வார்த்தைகள் ஏளத்தனையாய் அவர்கள் மடியிலே வந்து விடும்படி செய்வார். இதையெல்லாம் அவர் திட்டத்தில் வச்சிருக்கிறார். அவர் பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டாத தேவனை போல காணப்படுகிற அவர் எப்படிப்பட்ட வைராக்கியத்தை அவர் காண்பிப்பார் என்று நாட்கள் சொல்லும். வருகிற காலங்கள் கர்த்தரால் வருகிற காலங்களிலே சொல்லப்படும். கர்த்தரால் சொல்லப்படுகிற காலங்கள் விழுந்தார்கள் 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 எழுந்தவே மாட்டார்கள் என்று பாடல்களை பாடினவர்களை எல்லாம் கார் இருளிலே வாசம் பண்ணுவார்கள். கார் இருளிலே வாசம் பண்ணுவார்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் செய்து முடிப்பார். அவர் வேளை வரலே என்று அழுது இந்த அவருடைய வேளை வந்திருக்கும் என்று நம்புகிறோம். இப்படித்தான் அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கை செய்கிறோம். தேவனுடைய நேரமும் வேளையும் வந்திருக்கும். இதுக்கு மேலே தேவன் நீடித்து கொண்டு மனுஷன் அழிந்து போகிறதை விரும்ப மாட்டார். அவன் இல்லாமலே ஏலாமலே வறுமலே சத்ருவினுடைய கிரியலிலே அவன் அழிந்து போக விட மாட்டார். அவன் அழிந்து போகும்படியான தண்டனையிலே அவன் அழிந்து போகும்படி விடமாட்டார். தமது கோபத்தை எடுத்து விடுவார், தனது சினத்தை எடுத்து விடுவார். தமது கோபத்தையும் சினத்தையும் சத்துருக்கள் மேலிலே சொறிவார். கர்த்தர் சொறிவார். நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைவேறும். நிறைவேறும். எஸ்தரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மெதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெக்காயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெக்காயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெக்காயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது.
அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். 1 மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாட்களுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் கடந்த 3-4 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதை பார்த்தோம். தேவனுடைய திட்டத்தில் வஸ்தியை நீக்கி ராஜா கூப்பிட்ட போது வரலை. ராஜா அரண்மனைக்கு கூப்பிட்ட போது வரலை, ராணி வரலை. அதனால் அவள் பதவி நீக்கப்பட்டு ராணிங்கிற நிலையிலிருந்து நீக்கப்பட்டு ராஜாவினுடைய மனைவி என்கிற நிலையிலிருந்தும் அவள் நீக்கப்படுகிறார்கள். தேவனுடைய திட்டத்திலே இவைகள் எல்லாம் நடந்தேறுது. தேவனுடைய திட்டத்தில் தான் அந்த அம்மா நீக்கப்படுகிறாங்க. தேவனுடைய திட்டத்தில் தான் அங்கு உள்ள பிரதானிகள் எல்லாம் தேவன் அவர்கள் வாயில வார்த்தையை போட்டு, வார்த்தை என்ன, அவர் திட்டத்தில் நம்மை வழிநடத்தும் தேவன். அப்போ அவர்களை அவர் திட்டத்தின்படி அவர் வழிநடத்தும்படியாய் வைத்திருக்கிறார். இங்கே அரண்மனையிலே ஒருவன் இருக்கிறான், சத்துரு ஒருவன் இருக்கிறான், ஆமான் என்கிறவன் ஒருவன் இருக்கிறான், குட்டி சாத்தானாகிய ஆமான் இருக்கிறான். சாத்தான் போட்ட குட்டி அவன் அங்கே இருக்கிறான். அவன் அங்கே இருந்து கொண்டு அவன் கண்டிப்பாக சாத்தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை கொண்டு யூதர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். யூதர்களை ஒருவர் விடாதபடி அழிச்சிட்டா ஸ்திரீயின் வித்து அவன் தலையை நசுக்கும் என்கிற, அவன் தலையை நசுக்க வருகிறவர் வரவே மாட்டார், இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட காரியம் சாத்தானுக்கு நடக்காது என்கிறதையும் மனதின் ஆழத்தில் வைத்து கொண்டுதான் இந்த காரியத்தை, திட்டத்தை சாத்தான் நடத்துகிறான். சாத்தான் இந்த பக்கத்தில் நடத்துவான் என்று தேவன் அறிந்ததுனால தான் இங்கே கர்த்தர் பிரதானிகள் மூலமாக, ராஜாவின் பிரதானிகள் மூலமாக பேசி, ராஜாவுக்கு ஏற்ற ஒரு மனைவியை, ராணியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேசம் எங்கும் நாம் கன்னி பெண்களை நாம் பிடித்து கன்னிமாமிடத்துக்கு கொண்டு வந்து அவர்களை 6 மாதம் அவர்களை பராமரித்து, அதில் ராஜா கண்ணில் யாருக்கு தயவு கிடைக்குதோ அவங்கள ராணியாக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை எல்லாம் திட்டத்தின்படியே கொண்டு வந்து எஸ்தரையும் தன் தகப்பனிடத்திலிருந்து பிரித்தெடுத்து, மொர்தெகாயினிடத்திலிருந்து பிரித்தெடுத்து, தகப்பன் தாயற்ற அவளுக்கு தன் சிறிய தகப்பனாகிய சித்தப்பாவாலே வளர்க்கப்பட்டு, கர்த்தராலே போதிக்கப்பட்டு, கர்த்தருடைய கட்டளைகள்லாம் எப்படிப்பட்டது, சர்வ வல்லமுள்ள பரிசுத்த தேவன் எப்படிப்பட்டவர், மகத்துவம் உள்ள தேவன் யெகோவா தேவன் எப்படிப்பட்ட ஒரே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் அவளுக்கு விதையை தன் சிறிய தகப்பன் மூலமாய் போட்டு வளர்த்து கொண்டு வந்த மகதான். கர்த்தர் ஒரு நேரம் வருகிறது, அந்த மகள் இந்த கன்னிமாடத்துக்கு பிடித்து கொண்டு வருவதற்கு அனுமதிச்சிடறாரு. கர்த்தர் அனுமதிக்கிறதுனால தான் பிடிக்க முடியுது, இல்லைன்னா பிடிக்க முடியாது.
அவர்கள் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். அங்கே பராமரிக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன் கண்களில் தயவை உண்டு பண்ணி கொடுக்கிறாரு. அவன் பார்க்குறான், எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை பார்த்ததே இல்லையே, இவ்வளவு அடக்கம் தாழ்மையா இருக்கிற, பெண்களே மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஒரு ஸ்திரீ இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பார்த்து அந்த பெண்ணுக்கு எல்லா விதத்தில் எஸ்தர் ராஜாத்திக்கு எல்லார் கண்களிலும் தயவை உண்டு பண்ணி தேவன் கொடுத்து கடைசியாக ராஜாவின் கண்களிலே தயவை கிடைக்கும்படி செய்து ராஜா அவளை ராணியாக்கும்படி தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி ராணியாக்குகிறார். ராணியாக்குகிறார். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. யாரால கிடைத்தது? கர்த்தரால கிடைச்சது. யாரால கிடைச்சது? எஸ்தர் ராஜாத்துக்கே தெரியாது. அவருடைய அனாதி திட்டத்தின் தீர்மானத்தின்படி தேவன் எஸ்தரை நடத்துகிறார் என்றும் தன் சிறிய தகப்பனாகிய மொர்தெகாயை நடத்துகிறார் என்றும் இவர்களை கொண்டு யூத ஜனங்கள் அழிய வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் இவர்களை கொண்டு அழித்து தம்முடைய ஜனமாகிய யூத ஜனத்தை கர்த்தர் மீட்பராக காரியத்தை நடத்தப் போகிறார் என்றும் ஆமானின் கூட்டங்களை சத்ருவின் கூட்டங்களை கர்த்தர் இவர்களை கொண்டு அழிக்கப் போகிறார் என்றும் எஸ்தருக்கு தெரியவே தெரியாது. ஏதோ அசந்தர்ப்பமாக ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி அமைஞ்சு போச்சு, காரியங்கள் இப்படி போச்சு. நம்ம தேசத்திலேருந்து நம்ம அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டோம், சுயதேசத்தை இழந்தோம், தகப்பன் தாயை இழந்தோம், தகப்பனால் சிறிய தகப்பனால் ஆதரிக்கப்பட்டோம், வளர்க்கப்பட்டோம். அந்த நிலையும் இல்லாமல் இப்போ அங்கிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டோம். இங்கே நம்ம கனிமா மடத்தில் சிறை வைக்கப்பட்டோம். இங்கேயோ காரியங்கள் எல்லாம் மாறி இப்போ ராஜாவுக்கு மனைவியாகிற அந்த நிலைக்கு வந்திருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் எதுவும் நன்மையா செம்மையா நேர்த்தியா தெரியல. ஆனால் கடைசியா வந்திருக்கிற காரியம் என்ன? ராஜாவுக்கு மனைவியா, தேசத்துக்கு எல்லா 127 தேசத்துக்கும் அவங்க தான் ராணி. ஒரே ஒரு இதுக்கு இல்லை, விருகம்பாக்கத்துக்கு இல்லை, சகல நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் ராணி. அவங்க என்னதுக்கு எல்லாத்துக்கும் ராணி என்கிற அந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தது எதுக்காக, என்னத்துக்காக என்பதெல்லாம் தெரியாது. தன் வாழ்வில் இப்படி இருந்த வாழ்வில் இப்படி ஒரு மேன்மை கர்த்தரால தான், அது தேவனால தான் என்பது எஸ்தர் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். 16ஆம் வசனம் பாருங்க. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். 17ஆம் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். என்ன வைத்தான்? அன்பு வைத்தான். ஆசை வைத்தான் போட்டிருக்காதுல, இல்லை. என்ன வைத்தான் என்று? அன்பு வைத்தான். என்ன வைத்தான்? அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமாயிருந்தான். அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராணியாக்கிட்டான். இப்போ ராஜாவுக்கு பிறகு யாரு? ராணி தான். இப்போ சகல தேசத்தாரும் ராஜாவுக்கு அடுத்து கொடுக்க வேண்டிய சகல மரியாதையும் கனமும் யார் கொடுத்தாகணும்? ராணிக்கு கொடுத்தாகணும். ராஜாவுக்கு அடுத்த சகல அதிகாரமும் யாருக்கு இருக்கு? அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு இந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்த வருஷம் 7ஆம் வருஷமும் 10ஆம் மாதமும். 7ஆம் வருஷம் 10ஆம் மாதம். அந்த ராஜா அரசாண்ட
அகஸ்வேர் அரசாண்ட 7ஆம் வருஷம் 10ஆம் மாதம். புரியுதா? 7ஆம் வருஷம் 10ஆம் மாதம். இது வாசிக்கிறது 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த பகுதி என்னது? 3ஆம் அதிகாரம். அடுத்த பகுதி என்ன? 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது 7ஆம் வசனத்தில், ராஜாவாகிய அகஸ்வேரின் 12ஆம் வருஷம் நிசான் மாதம், நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே, அப்போ 12வது வருஷம். அப்போ எத்தனை வருஷம் வந்துருச்சு? 5வது வருடத்துக்கு வருது. இந்த 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்குள்ள இந்த இடையிலேயே எத்தனை வருஷங்கள் வந்துச்சு? 4லிருந்து 5 வருடத்துக்குள்ள வந்துருச்சு. 5 வருடம் கிடக்குது. நம் இதை வாசிக்கும் போது எப்படி தெரியுது? அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் நடக்குதுன்னு. இதுக்கு அடுத்த நாள் நடக்குது, அடுத்த நாள் நடக்குது, அடுத்த வெள்ளிக்கிழமை எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு. எஸ்தர் ராஜாத்தியே அரண்மனைக்கு கொண்டு வந்து பிறகு அவர் ராணி ஆகிறதுக்கே சில 1 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டிருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதிலிருந்து இங்கே ஒரு 5 வருஷம் கிட்ட எடுக்குது. இங்கே கிட்டத்தட்ட 4லேருந்து 5 வருஷம் கிட்ட எடுக்குது. ஏனென்றால் இது 7ஆம் வருஷம் 10ஆம் மாதம், அது 12ஆம் வருஷம் 1ஆம் மாதங்கிறதுனால ஒரு 4.5 வருஷம் கிட்ட எடுக்குது. கிட்டத்தட்ட இவ்வளோ கேப் இருக்கு. இந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ராஜா மொர்தேக்காய் ஆமானை நமஸ்கரிக்கல, வணங்கலன்றதுனால அவனுக்கு கோபமும் மூர்க்கமும் வருது. அவன் யூதன் என்று அறிந்து கொள்கிறான். அவன் மேலே கைப்படுவது அற்ப காரியம். அவனுடைய ஜனத்தை மொத்தத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ள இருந்து யாருடைய திட்டம் நடக்குது? சாத்தானுடைய திட்டம் அது நடக்குது. அன்னைக்கு போடுற சாத்தானுடைய திட்டம் இன்னைக்கு வரைக்கும் தேவ பிள்ளைகளுடைய தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்த திட்டத்தை அவமாக்குவதற்கு சாத்தான் ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தில் மனுஷனையும் மனுஷிகளையும் குட்டிகளையும் வச்சிருக்கிறான். திட்டத்தில் உள்ளவர்களுடைய திட்டத்துக்குள்ளே அதே அவமாக்குகிறவர்களையும் வைத்திருந்து அதை நடத்துகிறான். அன்றைக்கு நடத்தினவன் தான் இன்றைக்கும் நடத்துகிறான். ஆனாலும் கூட கர்த்தருடைய திட்டம் தான் ஜெயிக்கும். கர்த்தர் தீர்மானித்திருக்கிறதா நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பூமியிலே நிறைவேறும். இப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நிறைவேறும். அப்போ இவ்வளவு நாள் எடுக்குது, இவ்வளவு வருஷங்கள். நமக்கு நினைக்கிறோம் அடுத்தடுத்து தான் இதில் பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளோ டக்குன்னு நடக்குதுன்னு. இல்லை, ஒன் பை தான் என்ன செய்யுது? நடந்து வருகிறது, நடக்குது. இப்போ ராஜா முத்திரை போட்டான், போட சொல்லி 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஒரே நாளிலே. இப்போ எத்தனை வந்துருச்சு? இந்த இடையில எத்தனாவது வருஷம்? 12ஆம் வருஷம் 1ஆம் மாதம் என்கிறதுக்கு பதிலாக இப்போ 12வது கிட்டத்தட்ட 12வது மாதத்துக்கிட்ட வந்துருச்சு. நம்ம கணக்குப்படி டிசம்பர் மாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்துட்டு அதில் 13ஆம் தேதியிலே சொல்லிட்டு. ஏன்னா இந்த அஞ்சக்காரர்கள் எல்லாம் குதிரைகளிலும் கோவேறு கழுதைகளிலும் நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க டைம் எடுக்கும். போய் அவர்கள் எல்லாம் அங்கங்கே கொண்டு எல்லாம் கொடுத்து விட்டு சகலத்தை நிறைவேற்றும்படி சொல்லிட்டு, இந்த தேதியிலே நிறைவேற்ற வேண்டும், இந்த மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு கடந்து வரணும். திருப்பி அவர்கள் எந்த இடத்து சூசான் அரண்மனை புறப்பட்டார்களோ அவர்கள் திரும்பி வரணும். இன்றைய காலகட்ட வசதிகள் அக்காலத்தில் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் வசதி கட்டாயம் வர வேண்டும். அப்படித்தான் வந்து கொடுத்திருக்கிறார்கள். 4ஆம் அதிகாரம். நடந்த யாவற்றையும் மொர்தேக்காய் அறிந்தபோது மொர்தேக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. பாருங்க, இதுல என்ன நடக்குது கேட்குறோமா? இருக்கிறோமா? இன்னும் 10 நிமிஷம் தான். பிறகு அடுத்த வாரம் தொடரும். பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தேக்காய் அறிந்தபோது. அவர் எங்க இருக்கிறார்? இவரும் எந்த இடத்துல தான் இருக்கிறாரு?
நைட்டு போகும்போது அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு போவார் தூங்கத்துக்கு. வேலை செய்கிறது எந்த இடத்துல வேலை செய்கிறாரு? அரண்மனையில் தான் வேலை செய்கிறாரு. அரண்மனையில் இருந்து தான் இந்த பிரச்சனை, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து இது நிறைவேறத்துக்கு போயிருக்குது. இவருக்கு தெரிய வருது தன்னுடைய மனைவியை அடிக்க போகிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை அடிக்க போகிறாங்க, தன்னுடைய பேர பிள்ளைகளை அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, தன்னுடைய உறவினர்களை அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அலறுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் சித்தி, அவர் சித்தப்பா சாவ போகிறாங்க, பெரியப்பா சாவ போகிறாங்க, அவர் மனைவி சாவ போகிறாங்க, அவர் பிள்ளைங்க சாவ போகிறாங்கன்னா அவர் அலறார். அவருடைய இனம் ஜனம். யாருடைய ஜனம்? அவருடைய இனம் ஜனம். கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க அழிய போகிறாங்களே என்று சொல்லி, அழிஞ்சிருவாங்களே என்று சொல்லி அவன் ரெட்டொடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. நிச்சயமாக நாம் யாரும் அப்படி இருக்கவே மாட்டோம். அதனால்தான் மொர்தெக்காய் இருக்கிறார். ஆமென். மொர்தெக்காவா இருக்கிறார். 3ஆம் வசனம் பாருங்க. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெக்காய் உடுத்தியிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். என்ன செய்யறாங்க? அவங்க தன்னுடைய சிறிய தகப்பனார் இப்படி இருக்கிறாரு, ரெட்டை உடுத்தி சாம்பலை போத்திக்கிட்டு இருக்கிறாரு, அழுதுகிட்டு இருக்கிறாருன்ட்டு புது ட்ரெஸ் கொடுத்து விடுறாங்க. அதை எடுத்து என்ன செய்து விடுறாங்க? புது ட்ரெஸ்ஸு கொடுத்து விடுறாங்க. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அவன் என்ன செய்யலை? இப்போ இந்த நேரத்தில் புது ட்ரெஸ்ஸு கட்சிதை வாங்கலைன்னா அது எப்போ வருதுன்னு சொல்லி வாங்கியிருக்கலாம், ஆனால் வாங்கவே இல்லை. 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெக்காயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெக்காயினிடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெக்காய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்லச் சொன்னான். ஆத்தாகு வந்து மொர்தெக்காயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். காலையிலேயே சொன்னார் விண்ணப்பம். இங்கேயும் என்னது? இங்கேயும் என்ன சொல்றாரு? தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாட வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான் சொல்லிட்டு 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகின் இடத்தில் மொர்தெக்காய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெக்காய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது,
நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். எஸ்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்தார். மொர்தெகாய் எஸ்தர் கற்பித்தபடியெல்லாம் மொர்தெகாய் செய்தான். ஒரு வார்த்தை சொல்கிறார் இதில் 14ஆம் வசனத்தில் 13ஆம் வசனம். மொர்தெகாய் எஸ்தருக்கு சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால, நீ ராணியாக இருக்கிற, அதனால் நீ தப்புவாய் என்று நீ நினைக்காத, நினைவு கொள்ளாது. நீ தப்பிச்சுக்குவ, மற்றவங்க எல்லாரும் யூத குலத்தில் எல்லாரும் இறந்துருவாங்க அப்படி நினைக்காத. நீ இந்த அவங்க நினைக்கல, ஆனால் இவர் அப்படி சொல்கிறார். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். கர்த்தர் இந்த ஜனத்தின் அழிவிலிருந்து அவர்களை அவர் மீட்டெடுப்பது நிச்சயம். அவர்களை மீட்டு விடுவித்து சத்துருக்களை அழித்து அவர்கள் நினைத்த கொண்டாடுதல்களை அவர்களிலே நிறைவேறாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளிலே நிறைவேறும்படி செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி திட்டத்தில் வச்சிருக்கிறார். அவருடைய திட்டத்தில் வச்சிருக்கிறார். எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் அப்படின்றார். இந்த ராஜமேன்மையே அதுக்கு தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்த எஸ்தரை கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்கிறார். இதுக்குள்ளேயே அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் படித்து வச்சுருக்கிறாங்க நிறைய. கொஞ்ச நாட்களில் கொஞ்சம் காலத்துக்குள்ளேயே அவங்க சட்டத்திட்டங்கள், ராஜ சட்டத்திட்டங்கள் என்னென்ன ஏது என்றதெல்லாம் விவரங்களை எல்லாம் கதையெல்லாம் எடுத்து கர்த்தரிடத்தில் எப்படி போகணும், உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் மனத்தாழ்மையோடும் பணிவோடும் கர்த்தரிடத்தில் போகணும். கர்த்தரிடத்துல இருந்து ஒத்தாசை வந்தாதான் ராஜா கண்ணில் தயவு கிடைக்கும். எந்த மனுஷன் கண்ணிலையும் தயவு கிடைக்கும், எந்த மனுஷனிடத்துலையும் கிடைக்கும். அது ராஜா கண்களில் முதல்ல கிடைக்கணும். அவர் கிடைச்சதுனால தான் இந்த ராஜ மேன்மையில் இருக்கிறேன். இதையும் கர்த்தர் தான் செய்யணும். இந்த காரியத்தையும் கர்த்தர் தான் என்ன செய்யணும், காரியத்தை நடப்பிக்கணும். தேவன் எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக கர்த்தர் செயல்படுகிறார். சாத்தானின் திட்டங்களையும் சாத்தானின் மனுஷருடைய அநேகருடைய திட்டங்களாகிய நகலிலே இருக்கப்பட்ட சகலத்தையும் அழிப்பதற்கு தேவன் செயல்படுகிறார். அன்றைக்கு எஸ்தரின் மூலமாக செயல்பட்ட தேவன் இன்றைக்கு பூமியில் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். செயல்பட்டு சாத்தானின் மனுஷருடைய திட்டங்களை அவமாக்குகிறார். கர்த்தர் அவமாக்குகிறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன?
அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும். திரும்பவும் என்ன சொல்றாங்க? என் விண்ணப்பத்தின்படி செய்யவும், என் விண்ணப்பத்தின்படி செய்யவும். ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். அப்பொழுது ஆமான் ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவருடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஆமானுக்கு மிகுந்த சந்தோஷம். அடுத்த விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த விருந்துக்கும் ராஜா கூட ஆமானை தவிர வேற யாரையும் எஸ்தர் வர சொல்லலை. 2வது விருந்துக்கு ராஜாவோட ஆமானை மட்டும்தான் வர சொல்லியிருக்காங்க, வேற யாரையும் அழைக்கலை. இன்னும் ரெட்டிப்பான சந்தோஷம். ஆனால் அதுதான் கடைசி விருந்தா அவனுக்கு அமைய போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. சாத்தான் திட்டத்தில் சாத்தானுக்கு தெரியும் ஃபெயிலியர் ஆகிடும். இதில் ஆமான்னு பலியாக போகிறான். அவன் திட்டத்துக்கு ஒத்துழைச்ச ஆமானுக்கு அவன் இறக்கம் காட்ட போகிறதில்ல. ஆமான்னு அழிய போகிறான். ஆமானுக்கு ஒத்தாசையாக இருந்தால் மனைவி பிள்ளைங்க முதல் கொண்டு கூட்டம் மொத்தமாக அழிய போகுது என்பது அவனுக்கு தெரிஞ்சிருந்தோம். அவன் அந்த விருந்துக்கு போகாதேன்னு சொல்லவே இல்லை, தடுக்கவும் இல்லை. அடுத்த விருந்துக்கு அவர் ஆயத்தமாகிறார். அதுக்கு இடையில சொல்கிறாங்க, அவன் சொல்லி அந்த மொர்தெகாயை குறித்து அவன் சொல்லுகிறான். தேவன் திட்டத்திலே மொர்தெகாயை தேவன் பயன்படுத்தி அவனை கடைசி பரியந்தமும் மொர்தெகாயை இந்த பூமியிலே சம்பூர்ணமாய் வாடும்படி செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி சம்பூர்ண ஆயுசோட சம்பூர்ணமாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து அங்கே நித்திய காலமாய் வாழ்வதற்கு முன்குறிக்கப்பட்டவர் மொர்தெகாய். எதுக்காக அவரை நீங்கள் அவங்க அதெல்லாம் செய்து நிறைவேற்றி பரலோகத்துக்கு கூட்டு போனீங்கன்றதுனால நமக்குள்ள சந்தோஷம் இல்லை. நமக்குள்ள துக்கம் நிறைஞ்சிருக்குது, கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இல்லைன்னு சொல்லலை. அதை மாற்றுகிற தேவன் நமக்கு வந்திருக்கிறார். அவருடைய வேலையும் நேரமும் நமக்கு இவ்வளவு காலம் வராத அவருடைய நேரமும் வேலையும் அவரால் கிருபையாய் வந்திருக்கு. நம் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களையும் மன்னித்து இறங்கி கேட்ட தேவனாலே கேட்டு இறங்குகிற தேவனாலே ஆயிற்று. அப்போ தூக்கு மரத்தை செய்து விட்டார்கள். தூக்கு மரத்தை செய்து விட்டார்கள். செய்த பிறகு நீ போகலாம், அந்த விருந்துக்கு போகலாம். அது இந்த யோசனை அவனுக்கு மிக நன்றாக தெரிந்தது. அந்த ஆலோசனை அவனுடைய நிரந்தரமான குழிக்கு ஏதுவாயிற்று. அழிவின் குழிக்கு ஏதுவாயிற்று. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:21, கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும்.
மனுஷருடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தருடைய யோசனையை ஆலோசனையே நிலை நிற்கும். அவர் திட்டத்தின் தீர்மானத்தில் இருக்கிறவர்களுக்கு எண்ணங்கள் காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் அவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள் நோக்கங்கள் சித்தங்கள் எல்லாம் நாம் நினைப்பதுக்கும் மேலே நாம் நினைத்து பார்க்க முடியாத உன்னதமான ஒரு மேன்மைக்குரியதாக இருக்கும். அது மேன்மைக்குரியதாக இருக்கும். அந்த உன்னதமானவர் கரத்திலிருந்து அவர் நம்மை மீட்டு விடுவித்து ரட்சித்து நம்முடைய இல்லாமையின் நிலைமைகளை எல்லாம் மாற்றி நிறைத்து நம்மை நிலை நிறுத்துவார். அவருக்குள்ளே நிலை நிறுத்தி நம்மை வாழ வைப்பார். நிச்சயமாக மனுஷன் நமக்கு நல்ல செய்தி சொல்வதே கிடையாது, நல்லது செய்கிறதே எந்த மனுஷனும் கிடையாது. எந்த மனுஷனும் நல்ல செய்தி நமக்கு சொல்வதே கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து நல்ல செய்திகளும் நல்ல காரியங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்தே வரும். நாம் நம்புகிற மனுஷர்கள் நம்பிக்கைக்குரியவர்களே அல்ல. தேவன் ஒருவரே நம்பிக்கைக்கு கடைசி பரியந்தம் நம்பிக்கைக்கு உரியவர். அவரே நமக்கு ஒத்தாசை செய்கிறவர், அவரே நமக்கு சகாயம் செய்கிறவர், அவரே நம்மை கரந்தூக்கி எடுத்து நம்மை நிலைநிறுத்தி வாழ செய்கிறவர், கடைசி பரியந்தம் நம்மை பராமரித்து பாதுகாக்கிறவர். இந்த உன்னதமான தேவனுடைய கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதாக, நமக்கு புதிய காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே பிறப்பதாக, கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாவதாக, கர்த்தருடைய நேரமும் வேளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளின் ஆண்டவரை மாலை ஆராதனை ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளோடு தேவரீர் நடத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மன்னாவை எங்களுக்கு தந்து உம்முடைய ஜீவ பானத்தையும் ஜீவ போஷாக்கையும் எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். தேவருடைய அநாதி திட்டத்தின் தீர்மானத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் அனைத்தும் உமக்கு தெரியும், ஒன்றுமே இல்லை என்பது உமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவரே, இந்த நிலைமையை நீர் ஆண்டவரே இன்றோடு இதை மாற்றி இச்சனமே மாற்றி ஆண்டவரே மரியாளிடத்திலே உம்முடைய தாயினிடத்திலே சொன்னீரே, ஸ்திரீயே என் வேலை வரவில்லை என்று சொன்னாலும், தாயே என் வேலை வரவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் அதை கேட்டு கடந்து சென்றாதபடி நீர் கட்டாயும் ஆண்டவரே மனம் மாறி வேலை வந்தது என்று சொல்லி அங்கே சந்திக்கிற கொடிய அவமானத்திலிருந்து தலைகுனிவில் இருந்து காரி துப்புதலிலிருந்து நீர் அவர்களை எல்லோரையும் அதிலிருந்து விடுவித்து பெரிய நன்மையை செய்வீர் என்று சொல்லி அவர்கள் வைத்த நம்பிக்கையை ஆண்டவரே நீர் கனப்படுத்தும் வண்ணமாய் ஆண்டவரே 6 கற்சாடிகளிலே தண்ணீரை ஊற்றும்படி வேலைக்காரர்களுக்கு ஆண்டவரே நீர் கட்டளையிட்டீரே. அதற்கு முன்பதாகவே ஆண்டவரே உம்முடைய தாயார் சொன்னார்களே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று வேலைக்காரர்களுக்கு அவர்கள் சொல்லிவிட்ட நம்பிக்கையோடு கடந்து சென்றார்களே, அதை நினைப்பீராக, நினைவு கூர்ந்து எங்களை நினைவு கூர்வீராக. ஆண்டவரே குறைவுள்ள அந்த இடத்துல இல்லாத இடத்துல ஆண்டவரே அற்புதமான திராட்சரசத்தை உருவாக்கி சனப்பொழுதிலே கொடுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உம்முடைய வேலை எங்களுக்கு வருவதாக. மெய்யாகவே உம்முடைய வேலை எங்களுக்கு வந்தே ஆகணும் ஆண்டவரே. உம்முடைய வேலை வந்தால்தான் நாங்கள் அத்தனை வேறும் ஆண்டவரை பிழைப்போம். தகப்பனாகிய தேவனே, நாங்கள் பிழைத்திருக்கணும் என்பது உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. நாங்கள் பிழைத்திருக்கவே கூடாது என்பது சத்துருக்களும் சாத்தானுங்களுடைய விருப்பம். அதை அழித்து தகப்பனே உம்முடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகா மகிமையும் உண்டாகும்படி பலத்த காரியத்தை தொடங்குவீராக. இந்த வேளையிலே உம்முடைய வேலை தொடங்குவதாக, உம்முடைய வேலை தொடங்குவதாக, உம்முடைய வேலை தொடங்குவதாக. உம்முடைய கரத்தின் வல்லமைகள் ஆண்டவரே அற்புதமாய் வெளிப்படுவதாக. தேவரீர் ஆண்டவரே, ஒருவரும் நீர் செய்யாத தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. மனம் இறங்காத தேவன், மன்னித்து இரக்கம் காட்டாத தேவன் என்று சொல்லிடாதபடி ஆண்டவரே, விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக ஆண்டவரே நஷ்டமடைந்து இழந்து அழிந்து போகாதபடி
அத்தனை பேரையும் காப்பாற்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தேவரீர் நாளை என்று ஒரு நாளும் இனி இராதபடி சனப்பொழுதிலே இமைப்பொழுதிலே இந்த வேலையிலே செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உமது கரத்தில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்ம அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.